ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன செய்ய போகிறேன்னா, கேப்சிகம் சிக்கன். உண்மையாக சொல்கிறேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வர்த் டு ட்ரை திஸ் சிக்கன் ரெசிபி. ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். பாட்டி வீட்டில் விறகடுப்பு மட்டும்தான் இருக்குது. அதில் கருவாட்டு குழம்பு சோறு சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி, வெளியே வச்சு சிக்கன் சமைச்சிடலான்ட்டு இந்த ஸ்டவ்வை கொடுத்தாங்க. இது பற்ற வைக்கிறதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகா வத்தல் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஸ்மெல் போடணுன்னு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி நல்லா மசியாக வணக்கிக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வணங்கினதும் சிக்கன் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. சிக்கன், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, சில்லி பவுடர், வரமிளகாத்தூள், அவ்வளோதான். இந்த ரெசிபிக்கு தேவையானது இவ்வளோதான். மசாலா ஐட்டம் இவ்வளோதான். மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டிட்டு சிக்கன் ஒரு அரை வேக்காடு வெந்ததும் கேப்சிகம்மை கட் பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இந்த அடுப்பு நல்லா எரியல, ஸோ அதனால் உள்ளேயே விறகடுப்பில் கொண்டு போய் வைக்கலான்ட்டு உள்ளே கொண்டு போகிறோம். வீட்டுக்குள்ளே கருவாட்டு குழம்பு சோறும் ரெடி ஆயிடுச்சு. சரி, உள்ளேயே கொண்டு போய் வைக்கலான்ட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு தண்ணி இதுக்கு விட தேவையே இல்லை. அதுலேயே சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டுருந்தது. அதுலேயே சிக்கன் நல்லா குக் ஆயிரும். எங்கள் பாட்டி சாப்பாடு வந்ததும் வடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். சிக்கன் முக்கால்வாசி வந்ததும் கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே தண்ணி கொஞ்சம் சுண்டணும். நாங்கள் குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சமாக எடுத்து நல்லா வெந்துருச்சு சிக்கனு. தண்ணி மட்டும் வடியில் போட்டு கொடுத்தோம். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. செம யம்மியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.